ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்கு. இதை நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்றத கமெண்ட் பண்றீங்களா? பிளஸ்ஸிங் இல்லாம இங்க ஒரு விஷயமும் நடக்கல. கடவுள் ரொம்ப பெருந்தன்மை வாய்ந்தவர். நம்ம சாயப்பாவாக இருக்கட்டும், இல்லை எந்த சாமியாக இருக்கட்டும், எந்த மதத்தில் இருக்கிற கடவுளாக கூட இருக்கட்டும், அவர் பெருந்தன்மை வாய்ந்தவரால் இருக்கிறதால தான் நாம் இவ்வளவு பாவங்கள் செஞ்சும் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு நேற்று நடந்தது கூட இன்றைக்கி மறந்து போயிடுது. ஏன்னா மறதி ரொம்ப அதிகமாக இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் யாராவது சொன்னால் யாராவது கேட்பாங்களா? சொல்லுவாங்களா? பதில் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அப்போ போன ஜென்மத்தில் நீ என்னென்ன பாவம் செஞ்ச அப்படின்றது யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவன் பாவத்தின் விளைவாக தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், அந்த பாவம் செஞ்சதால தான் இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அவன் நினைச்சா போதும், அவன் இன்று முதல் சுத்தமான மனுஷனா மாறிடுறான். அப்ப இன்று முதல் அவனுக்கு கிடைக்க வேண்டிய முழு ஆசீர்வாதம் அது நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைக்கல. கடவுள் அனுப்புறத கிட்டத்தட்ட மேலே இருந்து, ஒரு கற்பனைக்கு சொல்றேன், மேலே இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, வானத்துல இருந்து கீழே வருது. அது நேருக்கு நேராக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இங்கே போய் அங்கே போய் மாறி 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 வருது. ஏன் மாறி மாறி வருது? மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக தானே வரணும். ஏன் லெஃப்டில் அதிக தூரம் போகுது, ரைட்டில் அதிக தூரம் போகுது? அப்படியே அங்கேயும் இங்கேயும் அந்த ஆசீர்வாதம்ன்ற ஒரு பொருள் மாதிரி நினச்சிக்கோங்க. அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. நேராக மூவ் ஆகாமல் சைடில் கீழே இறங்க மாட்டேங்குது. அவர் கொடுத்தாதான் அங்கேயே நிற்குது. மேலே இருந்து கீழே வர்றது தானே விதி. ஆனால் அனுப்புனது நமக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா நாம் இன்னமும் இந்த வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு வாழலை. கண் போன போக்கில் கால் போன போக்கில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி வாழ முடியும்? அப்போது அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடைக்கணும். அது எந்த இடத்துலையும் எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்துறதுக்கு நீங்கள் தயாராகணும். ஒரு மனுஷன் வாழ்க்கை எங்கே புனிதம் இல்லாத இடத்த கொண்டு சேர்க்குறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் வெறுத்து போகும்போது, அவனுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காதப்போ தேவையில்லாத விஷயங்கள்ல உள்ள நுழைஞ்சு அத சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். தேவையான விஷயத்தை அவன் விட்டுட்டான். ஏன்னா அவன் ரொம்ப நொறுங்கி போயிட்டான். தேவையான விஷயம் அவனுக்கு கிடைக்கல. அதனால தேவையில்லாத சிற்றின்பங்கள் மூலமா அவன் மறுபடியும் அவனோட வாழ்க்கைய
கெடுத்துக்கிறான். அப்போ என்ன ஆகுது, மேலே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங், அருள் எதுவுமே நமக்கு நேரடியாக கிடைக்கல. அது வந்திருக்க வேண்டிய இடத்துல அத்தனை தடைகளை நாம் செஞ்சோம். கடவுள் செய்யலை, வேற யாரும் செய்யலை. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் 100க்கு 100 பொறுமையை கடைப்பிடிக்கிறோமோ அன்னைக்கு 100க்கு 100 ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம புத்தி, மனசு, இந்த 2 தான் ஒரு மனுஷனை மேலே கொண்டு போகிறதுக்கும் கீழே கொண்டு வந்து சேர்ப்பதற்கும். இது நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது இல்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவர் இப்படி பண்ணார், அதனால் வாழ்க்கை போயிடுச்சு, இவர்கிட்ட பேசினேன், அதனால என் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்கு உருவாக்குனது யார்? ஒரு கெட்ட மனுஷங்கிட்ட நட்புறவு பாராட்டினது யார்? கடவுளை பாராட்ட வச்சார். கடவுள் 4 பேரை கண்ணில் காட்டிட்டு தான் இருப்பார். ஏன்னா இவங்க எல்லாம் நீ போன ஜென்மத்தில், இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் சந்தித்த மனிதர்கள். ஒரு திருடனை, ஒரு கொலைக்காரனை நாம் சகவாசம் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அவன் நம்மளை எங்கேயாவது போட்டு கொடுத்துருவா. நீங்கள் அவங்க கூட திருட போக வேண்டாம், அவங்க கூட சேர்ந்து கொள்ளை அடிக்கவும் போக வேண்டாம். ஆனால் நீங்கள் தினமும் மீட் பண்ணக்கூடிய ஒரு உயிர் சிநேகிதனாக இருக்கலாம். நீங்கள் புனிதமான மனுஷன், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு இது மாதிரி தப்பான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய மனுஷனாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களையும் சேர்ந்து பிடிப்பாங்கல்ல. அதுதான் இங்கேயும் பாவங்கள் செய்யக்கூடிய மனுஷங்க கிட்ட விலகி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம். அவங்கள நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏழ்றையாக நிற்கும். நிறைய பேருக்கு 7.5 சனி, ஜாதகத்தெல்லாம் பார்த்தா சுக்கிரம், அது இது, அந்த மேடு இந்த மேடு. ஆனால் இவனுக்கோ எப்பயுமே 7.5. எதுக்கு 7.5 நடக்குதுன்னா இவன் சுற்றி இருக்கிற கூட்டம் 7.5 இருக்குது. பாருங்க, தண்ணியே அடிக்காத ஒரு மனுஷன் தண்ணி அடிக்கிறவனோட சகவாசம் இருந்துச்சுன்னா அடுத்த 1 வருஷத்தில் இவனும் அவனை மாதிரி போயிடுவான். எப்படி வருது? அப்போ ஒருத்தனுடைய நட்பு நமக்கு மோசத்தை விளைவிக்குது அப்படின்னா அதை கட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அதை வளர விட்டா அது உங்களுக்கு பிரச்சனையாக நிற்கும், உங்களுக்கே அது பாதகமாக வரும். அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன் அவசியப்படுது? அப்போ நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் அதுக்கு உரிய நபர்கள் வரும்போது நம்ம டப்புன்னு கேஷ் பண்ண முயற்சி பண்ணுறோம், நாம் தக்க வச்சுக்க முயற்சிகள் பண்ணுறோம். அப்போ நம்ம மனசில் எழக்கூடிய ஆசைகளை வச்சு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் மீட் பண்ணுறோம். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 100 பேருமே நமக்கு பிடிக்காது, அதுலேருந்து ஒரு 10 பேரை மட்டும்தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எந்த மனுஷனும் இல்லை. அது மாதிரி தான். அப்போ ஏன் பிடிக்குதுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு எழக்கூடிய எண்ணம், அதனோட ஆசை, அதையெல்லாம் ஒரு உருவமாக பார்க்கும்போது நாம் அவங்களுக்கு ஃபேன் ஆகிடுறோம், அவ்வளோதான். இப்போ உங்களை யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் கிளாஸ் ரூமில் அத்தனை பேரையும் நீங்கள் நேசிச்சிருக்க மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 5ல் இருந்து 6 பேர், இதுக்கு மேலே இல்லை. நான் படித்த ஸ்கூலில், நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். கிட்டத்தட்ட 40-50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் எனக்கு மொத்தம் 3 செட்டு. ஒரு செட்டு வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு செட்டு, இன்னொரு செட்டு ஸ்கூலில் இருந்து
லூட்டி அடிக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு, 3வது செட்டு நாம் வாழ்ந்த வாழ்க்கை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செட்டு. இப்படி மொத்தமாக ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 50 பேரில் அதிகபட்சமாக 8 இருந்து 10 பேர் மட்டும்தான். மீதி ஹாய்னா ஹாய் பைனா பாய், அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் எல்லாரையும் பிடிக்கலன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் வந்தால் நமக்கு பிடிக்கும். படித்தவங்களாம் ஒரு செட்டாக இருப்பாங்க, படிக்காதவங்களும் ஒரு செட்டாக இருப்பாங்க, மிடிலாக இருக்கிறவங்களும் ஒரு செட்டாக இருப்பாங்க. நம்ம 3வது நம்ம 2வது ரகம், படிக்காத எல்லாம் ஒரு செட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அந்த ஸ்கூலுக்குள்ளே போனால் STSSன்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ், சக்திவேல், சையது, திருநாவு, இப்படி தான். இந்த மாதிரி செட்டாக உங்களுக்கு வரும், ஸ்கூல் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த செட்டு தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும். 11th 12th வந்து ஒரு மாஸ் செட்டை க்ரியேட் பண்ணோம். அந்த 4 பேரை வச்சு, நாங்கள் 4 பேரை வச்சு. அப்போது அதில் நிறையா ஃபேன்ஸு. அப்போ யாரெல்லாம் படிக்காத பசங்களோ, யாரெல்லாம் ஓப்பி அடிக்காத பசங்களோ நம்மளை பார்த்தா ஒரு பெரிய சல்யூட் போடுவாங்க. படிக்கிற பசங்க அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இனத்தோட சேருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. நாய்கள் கூட்டம் நாய்களோடு இருக்கும், புறா கூட்டம் புறாக்களோடு இருக்கும், நல்ல மனிதர்கள் கூட்டம் நல்ல மனிதர்களோடு இருப்பாங்க, மோசமான மனிதர்கள் கூட்டம் மோசமான மனிதர்களோடு தான் இருப்பாங்க. அங்கே ஒரு நல்லவனுக்கோ கெட்டவனுக்கோ வேலையே இல்லை. 10 நல்லவன் இருந்தானா அதில் ஒருத்தன் கெட்டவனாக இருந்தானா அந்த கெட்டவனால் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. அதே மாதிரி 10 பேரில் ஒருத்தன் நல்லவனாக இருந்து மீதி 9 பேர் கெட்டவனாக இருந்தால் அந்த 9 பேரும் அந்த ஒருத்தவனை சீக்கிரமாக மாற்றிடுவாங்க. இது நடக்கக்கூடிய விஷயங்கள். பாருங்கள், 1 லிட்டர் பாலில் 1 சொட்டு விஷம் போட்டால் போதும், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும், இல்லை உயிருக்கே பிரச்சனை ஆகும். 1 லிட்டர் பாலோட அளவில் 1 லிட்டர் விஷத்தை கலக்கலை, ஒரு 10 மில்லி இல்லை 20 மில்லி கலக்கிறோம். அது எப்படி பாசிபிள்னா, அதான் அதனுடைய ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. ஏன்னா இந்த யுகம் அப்படிப்பட்ட யுகம்னு சொல்கிறாங்க, கலியுகம். கலியுகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பெத்த குழந்தைங்களை கூட கொன்னுட்டு தாய் வந்து தப்பான விஷயத்துக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. எந்த விலங்காவது எந்த பறவையாவது தன்னுடைய குழந்தைங்களை இப்படி அழிச்சிட்டு போகுமா? ஆனால் மனுஷன் அப்படின்ற மிருகம் அழிச்சிட்டு போகிறான். நிறைய விஷயங்கள் கேஸ் ஆகுது இந்தியா ஃபுல்லாக கேசஸ் ஆகுது. ஃபாரினில் எப்படின்னு தெரியல, ஏன்னா நம்ம அந்த மாதிரி மேகசின் நம்ம படிக்கல. ஆனால் இந்தியா ஃபுல்லாக ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தாய் தன்னுடைய மகன்களை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு தன்னுடைய கள்ள காதலனோடு சென்று விட்டாள். எவ்வளோ அருவருப்பான விஷயங்கள், மோசமான விஷயங்கள். அப்போ அந்த தாய்க்கு ஆரம்பத்தில் இருந்து அந்த குழந்தைய பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு சீராட்டி பாராட்டி 8-9 மாதம் வயிற்றில் சுமந்து, அப்போ எப்படி அங்கே ட்ராக் மாறுது? கெட்டவன் கூட சேர்ந்ததால் உனக்கு அங்கே ட்ராக் மாறுச்சு. நல்லவன் இப்படி மோசமான கைட் கொடுத்துருக்க மாட்டான், பட் மோசமான கைட் கொடுக்குறவன் நல்லவனாக இருக்கவும் மாட்டான். அதனால தான் நாளுக்கு நாள் நாம் வந்து சீராக்கிக்கணுமே தவிர சீரழிகிற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, கெட்டது நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் இருக்கக்கூடிய சுகம், அந்த சுகத்தை தாண்டி வரக்கூடிய துயரத்தை எண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த துயரத்தை தாங்க முடிஞ்சால் செய்யணும். என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம் இந்த ஒரு பாடம் தான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கெட்டதை செய்யாமல் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் இருக்கேன். நம்மளை யார் எந்த அளவில் நம்மளை பார்க்குறாங்களோ அந்த அளவில் பார்க்கணுன்னு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நினச்சேன். ஏன்னா இப்போது யார் என்ன பார்த்தாலும் சரி, நம்ம எப்படி மற்றவங்கள பார்க்கணுமோ அதே பார்வையில் பார்க்கணும். நம்மளை தப்பாக பார்த்தாலும் நம்ம அவங்கள நல்லபடியாக பார்க்கணும். அப்போது நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம கேரக்டர்ஸு இன்றைக்கு இந்த உலகத்தை விட தொடர்பை பார்க்கும்போது நாளுக்கு நாள்
ஜென்ரலாக சொன்னால் ஒஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம் ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோன்னா அந்த நாளுக்கு நாள் கேரக்டர்ஸை ஒஸ்ட் ஆகுதுன்னு சொன்ன பாருங்கள், அதை வந்து பெஸ்ட் ஆக்கிக்க வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குது. பாருங்கள், அன்னைக்கு பாட்டு எழுதின ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு பாடல்கள் கேட்கும் போதும் ரெட்டை அர்த்தங்கள், அந்த ரெட்டை அர்த்தங்கள் பாட்டு பயங்கர ஹிட் ஆகுது. அந்த ஹிட்டான பாட்டை நம்ம வீட்டில் இருக்கிற 3 வயசு 4 வயசு குழந்தைங்கள்லாம் பாடுறாங்க. புரியல, ஒன்றும் சொல்லி தெரியலை. பெரியவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை. நம்ம நிறைய அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு மூவியில் அது வந்து சொல்லவே முடியாது, அந்த கொஞ்சம் வார்த்தைகள் ரொம்ப ஆபாசமாக இருக்குதுன்னு ஒருத்தவங்க இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. நமக்கு அந்தளவுக்கு மீனிங்லாம் சரியாக தெரியாது, நமக்கு அந்த மியூசிக் மட்டும்தான் தெரியும் எப்பயுமே. அப்போ சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி இந்த மாதிரியான பாட்டில் இவ்வளோ ரெட்டை அர்த்த வசனங்கள், ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது. இதை போய் குழந்தைங்கள வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள முதல்ல ஆண்டி அங்கிள் முன்னாடி நீ அந்த பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு அப்படின்றாங்க. அந்த குழந்தையும் ஆடுது. இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலையே. நாம் இந்த இடத்துல தெளிவாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டு. அப்போ நாம் புழுவாக இருக்கக்கூட தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு புழுவுக்கு கூட இப்படி பட்ட ஒரு கேவலமான புத்தி வேலை செய்யாது. அது பிறக்குது, உணவு இருந்தது, வாழ்க்கையை முடிச்சுக்குது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் பிறக்கிறான், ஆட்டமான ஆட்டம் போடுறான், போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஆடுறான். அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போயிடுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின மனிதர்கள் இப்போ இல்லை, காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நிலையாக இருக்கிறவங்க இப்போ இருக்காங்க. இது எல்லா சைடும் பொருந்தும். சினிமா சைடில் பொருந்தும், அரசியலில் பொருந்தும், இண்டஸ்ட்ரியலிஸ்டில் பொருந்தும், ஏன் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட பொருந்தும். திடீர்னு புதுசாக ஒரு சாமியார் முளைப்பாங்க, 10 வருஷம் அப்படியே பேரும் புகழும் ஓடும். அடுத்த 11ஆவது வருஷம் எங்கப்பா அப்படின்னா அவர் அவ்வளோதாங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா நீ ஆடின ஆட்டத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை, வெளியிலேயே வரமாட்டேன், அவ்வளோ முடிஞ்சு போயிடும், அத்தனையும் முடிஞ்சு போயிடும். நீ சேர்த்து வச்ச செல்வம் போயிடும், சேர்த்து வச்ச பேர் புகழ் அத்தனையும் போயிடும். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள், கவனத்தோடு இருக்கணும். போகிற பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை, ஆபத்துக்கள் நிறைந்த பாதை. உங்களுக்கு முன்னாடி அந்த பாதை சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள், அந்த காலடிக்கு உள்ள ஒரு மெத்தை இருக்குது. அந்த மெத்தைக்கு உள்ள என்ன இருக்குது? கொடுமையான உங்களை அழிக்கக்கூடிய மிருகங்களும் ஊர்வன நடப்பன அத்தனையும் அதில் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது உங்களை அப்படியே கவ்விடும். அதான் அந்த தீய எண்ணங்கள். அதில் இருந்து நீங்கள் மீண்டவே முடியாது, மீள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து அது நமக்கு சந்தோஷப்படுத்துதுன்னா நாம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. அதை வந்து முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி அதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கடினமான பயிற்சிகள் தேவைப்படுது. உங்கள் எண்ணங்கள் மோசமான பாதைக்கு போகுதுன்னா அந்த எண்ணத்தை திருப்பி இந்த பாதைக்கு கொண்டு வரணும். ஒரு முள்ளால் எடுக்கணுன்ற கான்செப்ட் இதில் இல்லை. ஒரு முள்ளு மேலே ஒரு துணி பட்டுடுச்சுன்னா எப்படி எடுக்க முடியும்? ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சாக நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக சேதாரம் இருக்குது. அப்படியே பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா துணி நாராக போயிடும். அப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு மோசமான எண்ணங்கள் வருதுன்னா ஐயோன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணணும். உள்ள
அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசைகளால் வந்ததுன்ற அந்த ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்கும். அந்த புள்ளியை அடையாளம் காண்டுட்டா நாம் அதில் இருந்து விலகிடலாம். அப்போ அதில் இருந்து விலகிட்டா மேலே இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நமக்கு வரும். வேற எவனும் அங்கே பிடிச்சிக்க மாட்டான். நேருக்கு நேராக வரும், ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போது பெங்களூர் டு சென்னை நம்ம பஸ்ஸில் போகிறோம். நாம் எந்த பஸ்ஸை போவோம்? ஊரெல்லாம் சுற்றிட்டு போகிற பஸ்ஸில் ஏறுவோமா, இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கே எத்தனை ஸ்டாப்பிங் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க 3 ஸ்டாப்பிங். எத்தனை மணிக்கு போகும்? 10 மணிக்கு ஏறினா காலையில் 4 மணிக்கு போகும். 4 மணி 5 மணிக்கு போகும். 11, 12, 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 6 hours ஆகும். சம்டைம்ஸ் டிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா 1 hour ஆகும். இப்போது நீங்கள் பெங்களூர் டு சென்னைக்கு நிறைய ஊர் பேர் போட்டிருப்பாங்க, அந்த ஊர் இந்த ஊருன்னு. அதில் நீங்கள் ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் ஆகும். முட்டாளுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பஸ்ஸில் ஏறிடுவாங்க. அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்க? நான் சேர வேண்டிய இடத்துக்கு மட்டும் போனால் போதும், நான் ஊரை சுற்றி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் போவாங்க. அப்போ நாம் இந்த இடத்துல புத்திசாலியாக இருக்கிறோன்னா, மேலே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த தடங்களும் இல்லாமல் நாம் வாங்கணும், தாமதம் இல்லாமல் வாங்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் நல்லபடியாக வாழணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? கமெண்ட் பண்ணுறீங்களா? ஒரு சாதாரண கேள்வி தான். நான் திரும்ப சொல்கிறேனே, நான் கேட்குறது எல்லாமே எந்திரன் படத்தில் யார் நடித்தாங்கன்ற மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. அது ரொம்ப ஈஸி தானே. நம்ம என்ன எம்ஜிஆர் நடித்தாங்க அப்படின்னு சொல்ல போகிறோமா? தமிழ்நாடோட முதல்வர் யாருன்னு கீழே ஸ்டாலினா மோடியான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா ஸ்டாலின் தான், அப்போ மோடி எங்கப்பா முதல்வராக இருக்கார், அவர் பிரதமர் தானேப்பா. அது மாதிரி தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப ஈஸி. ஆனால் அதை உங்கள் மனசில் பதிய வச்சு நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும் இல்லையா, அதுதான் கடினம். நல்லா பாருங்களேன், இந்த கேள்வி ரொம்ப ஈஸி தான். எத்தனை பேருக்கு வாழணும் ஆசை இருக்குன்னா, வாடணும்னு ஆசை இல்லாமலாம் ஏன் உன்னோட ஆடியோவை கேட்குறோம்? இல்லை வாடணும்னு ஆசை இல்லாமலாம் சாயப்பாக்கிட்ட நிற்கிறோம். வாடணும்னு ஆசை இல்லாமலாம் இங்கே எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான வழிகளை நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறீங்க, புரியுது. ஆனால் வாடணும்னு ஆசை இருந்தால் ஏன் இதை செய்கிறீங்க நான் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? வாடணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்? எந்த மனுஷனுக்கும் எந்த தீங்கும் செய்யாத நடவடிக்கையாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத ஒரு மனுஷனாக இருக்கணும். இங்கே இந்த தண்ணி அடிக்கிற மாஸ்டர்ஸுங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், நான் தண்ணி அடிக்கிறேன், என்னுடைய உடம்பு தானே கெட்டு போகுது. என் உடம்பு கெட்டு போனால் மற்றவங்களுக்கு என்ன? என்னுடைய சந்தோஷம் தான். நான் வேறு யாராவது ஏமாத்துறேன்னா, இல்லை வேறு யாராவது கொலை பண்ணுறேன்னா, இல்லை திருட்டு பண்ணுறேன்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் தண்ணி அடிக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் பொண்டாட்டிங்களுக்கு என் பொண்டாட்டிக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், என் அம்மாவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களை அழிச்சிக்கவோ மற்றவங்களை அழிக்கவோ உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? என்ன அதிகாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் இப்போ இறந்தீங்க அப்படின்னா அடுத்த 8 மாதத்தில் யாரோட வயிற்றுல நீங்கள் கருவாக இருப்பீங்கன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்களா? எங்கே பிறக்கணும்னு நீங்கள் தீர்மானிச்சிங்களா? இவங்களுக்கு தான் நான் பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நீங்கள் பிளான் பண்ணிங்களா? நீங்கள் என்ன உருவாக்குனீங்க? என்ன உருவாக்க முடிஞ்சது உங்களால்? ஒரு பெரிய மலையை நீங்கள் உருவாக்குனீங்களா? பெரிய கடலை உருவாக்குனீங்களா? இல்லை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புக்களை நீங்கள் உருவாக்குனீங்களா? அந்த உறுப்புக்களை இங்கங்கே தான் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்களா? ஒன்றுமே பண்ணாமல் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இது தப்பு தானே? சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார்.
இனிமே நான் இந்த மாதிரியான எண்ணத்தோட சரக்கு அடிக்க மாட்டேன். அப்போது எடுத்த உடனே சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லலை, இந்த எண்ணத்தோடு சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இல்லாதவங்க. அப்போ இந்த எண்ணத்தில் சரக்கு அடிக்க மாட்டாங்கன்னா இனிமே அவர் கொஞ்சமாவது திருந்து வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மனுஷனுக்கு அவன் எங்கே இருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நாம் பார்க்கணும். அதுதான் மெயின் விஷயம். சும்மா கவுன்சிலிங் பண்ணிட முடியாது. தண்ணி அடித்தா உடம்புக்கு கெடுதல், குடும்பம், நாளைக்கு உன்னோட குடும்பத்தை யார் காப்பாற்றுவான்னா, அப்போ அந்த குடிகாரர் என்ன சொல்லுவார், என் குடும்பத்தை காப்பாற்றுற காசு இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை? அல்ல அடுத்த ஜென்மத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படுவானா? அடுத்த ஜென்மெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேறு, நீ லூஸு மாதிரி பேசாத போ, அடுத்த ஜென்மத்தில் என்ன நீ போயிட்டு வந்தியா கேட்பாங்க. அப்போ நம்ம எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்? கவுன்சிலிங்கிறது அப்படி தான். சில பேர் கவுன்சிலிங் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் பெரிய கவுன்சிலிங்லாம் போனதில்லை, ஆர்கனைஸ் பண்ணதில்லை. ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ நம்ம அனுபவம் வச்சு நாம் சொல்லுறோம். ஸோ எங்கே இருந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அதை நம்ம கேட்கணும், இல்லை அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை நம்ம கலைச்சிட்டா எல்லாத்தையும் கலைச்சிடலாம். அதை நீங்கள் தொடாமல் வேறு எதையும் நீங்கள் எப்பையும் தொடவே முடியாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நாம் எங்கே அந்த மேலே இருந்து கடவுள் கொடுக்கறத யார் தட்டி பறிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் அது எந்த தடங்களும் இல்லாமல் நமக்கு நேருக்கு நேராக வந்துடும். அந்த ஒரு விஷயந்தான் மனிதர்கள் இன்னமும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. கடவுள் சொல்கிறாரு, நான் கொடுத்துட்டேன், நீ பாவம் செய்கிறதால அது அந்தரங்கத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது, அது உனக்கானது. அதாவது நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன், அது உன்கிட்ட நேராக சேரல, அது அந்தரங்கத்திலே தொங்கிக்கிட்டு இருக்குது. எப்போ அங்கே தொங்குறதுல இருந்து விடுதலை ஆகுமோ அப்போது நீ உன் வாழ்க்கையில் விடுதலை ஆகிடுவ. இப்போ நான் கொடுத்ததை நீ இன்னும் வாங்கலை. நீங்கள் எனக்கு ஒரு கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னா என்னோடய அட்ரஸஸ் ரொம்ப கிளியராக இருந்தால் தான் எனக்கு சேரும். நான் ஒரு தப்பான அட்ரஸை கொடுத்தா அது யாருக்கு போய் சேரும்? உங்களுக்கே போய் சேரும். கடவுள் கொடுத்தது எப்படின்னா, கடவுள் கொடுத்ததை திருப்பி வாங்க மாட்டார், அது அங்கேயே தொங்கிட்டு இருக்கும். எப்போ உங்களுக்கு இந்த பாவங்களில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு புத்தி வருதோ அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த ஜென்மத்திலையா இருக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மத்திலையா இருக்கலாம். ஸோ கடவுள் கொடுக்கலன்னு சொல்லி யாரும் எந்த இடத்துலையும் சொல்லாதீங்க. கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குறவர் தான், எல்லாருக்கும் கொடுப்பார். நீங்கள் அவரை வணங்குங்க, வணங்காட்டி போங்க. நல்லவனாக இருந்தால் எல்லாம் சேரும். நீ என்னை வணங்கினால் நான் உனக்கு கொடுப்பேன்னு எந்த கடவுளும் சொல்லாது. கடவுளுக்கு அப்படிலாம் சிந்திக்க தெரியாது. கடவுளுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற ஒரு சாஃப்ட்வேரே அந்த கடவுள்கிட்ட இல்லை. கடவுளுக்கு செய்கிறதெல்லாம் நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் நல்லது செய்யலைன்னா, நாம் கெட்டது செய்கிறதால. நீங்களே சாயப்பா கிட்ட ஏன் என் வாழ்க்கை வரலன்னா அவரே ஆச்சரியப்படுவார். இல்லையாப்பா நான் கொடுத்துட்டேனே, நான் கொடுத்துட்டேன்ப்பா, இங்கே பாரு ப்ரூஃப் இருக்குது பாரு, ப்ரூஃபே இருக்குது பாரு, கொடுத்துட்டேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், எங்கப்பா இது மாட்டுச்சு, ஓகே இங்கே மாட்டுச்சா, அப்போ என்ன பண்ணணும், சரி பண்ணணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா அதை சரி பண்ணாமல் விட்டிங்கன்னா அது எப்படி சரியாகும்? மறுபடியும் அங்கே தான் நிற்கும். நல்லா கேட்டுக்கோங்க, புரியாதவங்களை நோ ப்ராப்ளம். ஆனால் புரிஞ்ச நீங்களே புரியாத மாதிரி நடிச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் தவறுகள் செய்கிறதையும் பாவங்கள் செய்கிறதையும் நாம் குறைச்சா மட்டும்தான் நாம் இந்த இடத்துல நிற்கவே முடியும். இல்லைன்னா இந்த இடத்துல கூட நிற்க முடியாத அளவுக்கு நாம் இன்னும் பின்தங்கி போய்கிட்டே இருப்போம். இதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுக்கணும்னு நம்ம நிறைய தடவை சொல்கிறோம். ஆனால் சில பேர் எடுக்கிறீங்க, பல பேர் எடுக்காமல் இருக்கீங்க. இதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதனால் நீங்கள் எத்தனை இடத்துல பாதிக்கப்படுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கடன் பிரச்சனை இருக்கும்,
இல்லை நோய் பிரச்சனை இருக்கும். இந்த 2 தான். நான் நினைப்பேன், மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனையா? சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனை இல்லை. மனுஷனுடைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக நம்ம மாற்ற சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நான் சின்ன வயசில் எனக்கு சார் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வேஷ்டி, அந்த வேஷ்டியை ஒரு துணி, அந்த துணியை இடுப்பில் கட்டுனா வேஷ்டி, அதே துணியை 4ஆக மடித்து தோலில் போட்டுனா அது துண்டு. அதே துணியை இன்னும் கொஞ்சம் மடித்து தலையில் சுற்றினா அது பேர் தலைப்பாக. அதே துணியை 4ஆக கிழிச்சோம் அப்படின்னா அது பேர் கர்ச்சீஃப். இது மாதிரி கான்செப்ட் என்னென்னா, அதனுடைய பூர்வீகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம் துணி. அது நூலால் இழைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது எங்கே மாறுது, எங்கெங்கே என்னென்ன பயன்பாடுகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆனால் பேசிக்கலி என்னென்னா, அது ஒரு மெட்டீரியல், அது ஒரு காட்டன் மெட்டீரியல், நூலால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள்னு கூட வச்சுக்கலாம். அந்த பொருளுக்கு எத்தனை பெயர் பார்த்தீங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 டீப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் குழப்பங்கள் தீரும். குழப்பங்களை தாங்க வாழ்க்கையை கெடுத்து போகுது. நம்மளாம் நல்லா வாழ வேண்டிய மனிதர்கள் தெரியுமா? பூமியில் யார் யார் பிறந்தாங்களோ அத்தனை பேர் சிறப்பாக வாழக்கூடிய மனிதர்கள் தான். சில குழப்பத்திலையும் சில தோல்விகளையும் தப்பான வழியில் போகிறதால தான் பிரச்சனைகளே ஆரம்பமாகுது. நானும் போயிருக்கேன், நீங்களும் போயிருக்கலாம். அதில் இருந்து மீள்வதற்கு தான் நாம் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் சொல்கிறீங்க. மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, அது இதுன்னு. உங்கள் மாமனாரும் உங்கள் மாமியாரும் ஏன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க? அவங்க எதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க? இதை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு நாளாவது யோசிக்கணும், ஏன் என்னோட மாமியார் என்ன இந்த மாதிரி கார்னர் பண்ணுறாங்க, ஏன் என்ன டார்கெட் பண்ணுறாங்க, என்ன திட்டுறதால அவங்க ஏன் அந்த சந்தோஷம், அப்போ திட்டுறதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் அந்த விஷயத்த மேலே இருந்து கீழே போக 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 அந்த வால் பகுதி இருக்குது பாருங்க, அந்த வால் பகுதியில் தான் ஆரம்பமாகுது. மேலே ஆரம்பமாகலை, கீழே தான் ஆரம்பமாகுது. கீழே இருந்து தான் மேலே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் எங்கே ஆராய்ச்சி பண்ணணும்? அந்த வால் பகுதி, அந்த முடிவாகுதுல்ல, அங்கே ஆரம்பிக்கணும். என்னப்பா பிரச்சனை, என்ன என்ன என்ன, எவ்வளோதான். இந்த என்னன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு என் மாமியார் சரியில்லைன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க? ஆமாம், என் மாமியார் அப்படி தான். அப்போது இந்த பிரச்சனையோட அடித்தளத்தை என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாட்களில் உங்கள் மாமியார் தான் உங்களுக்கு சூடாக பெட் காஃபி, பெட் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது நடக்கும். இங்கே சில பேர் என்ன திட்டுறீங்க, ஏன்னா நீங்கள் வேறு, என் மாமியாருக்கு பெட் காஃபியா, விஷத்தை வேணால் எடுத்து வந்து கொடுப்பாங்களே தவிர டீ காஃபிலாம் எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு. ஏன் மாற மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் மிஸ்டேக்கு. மாற மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி உறுதி அளிக்க முடியும்? நீங்கள் என்ன கடவுளா? இல்லை மிகப்பெரிய அதிகாரம் படித்தவரா? இல்லை நானும் தெரிஞ்சவரா? இந்த நானும் தெரிஞ்சவங்க தான் பேசுவாங்க, அவங்க மாற மாட்டாங்க. எப்பா என்னப்பா அது? இல்லை மாற மாட்டாங்க, அவங்க அப்படி தான். அது விட்டுருங்க, அது தேராத கேஸ். நாம் என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே நமக்கு தான். நம்ம தேராத கேஸ். நம்ம மாற மாட்டோம், அவங்க மாறுறாங்கல்ல, நம்ம மாற மாட்டோம். நான் மாறணும், மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு பொடிவாதம் என்கிட்ட இருக்கும்போது அதை நான் சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும்ல. அதனால தான் எதில் இருக்கக்கூடிய மாமியார் மேலே படி தூக்கி போடுறது. உண்மையிலே உங்கள் மாமியார் உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கொடுமைக்கு காரணத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சில விஷயத்தை பார்வையை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அடுத்த 48 நாளில் உங்களுக்கு பெட் காஃபி உங்களுக்கு பெட்டை தேடி வரும். பெட் காஃபினா தானே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏம்மா இருமா நான் செய்கிறேன், போயிட்டு நீ அமைதியாரு. இல்லைம்மா அவர் திட்டுவார் நீங்கள் செஞ்சா,
அவன் என்ன திட்டுவா, அவனுக்கு என்ன தெரியும், நான் பேசிக்க நீ படுத்துங்க தூங்க அப்படின்னு எப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க சாமி. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க என்கிட்ட, அண்ணா கரெக்டுண்ணா சூப்பர்ண்ணா சொல்லுவீங்க, நிச்சயமாக சொல்லுவீங்க. இப்படி தான் ஏன்னா நம்மளுக்கு அந்த பலம் இருக்கணும், பலத்தை உருவாக்கணும். அது உருவாக்காத வரைக்கும் உங்களால் எதையுமே செய்ய முடியாது. ஸோ நாம் பலகீனமாக இருக்கிறதால தான் பலகீனத்தை பற்றியே பேசுகிறோம். முடியாது முடியாது முடியாது. ஏன் முடியாது? அங்கே தான் கேள்வி. முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் முடியாது? நான் சில பேர்கிட்ட வந்து மந்த்லி 1 or 2 பேருக்கு தான் நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அவங்க நேரடியாக வரணும், அவங்க பிரச்சனை பேஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ மற்ற நேரத்தில் கொடுக்க முடியல, ஏன்னா நமக்கு வந்து வேறு சிந்தனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நான் என் மைண்டு கிளியராக இருந்தால் தான் நான் வந்து பேச முடியும் உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது மந்த்லி ஒன்ஸ் இல்லை எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன். இன்றைக்கி கூட நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். ஸோ இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே நமக்கு சொன்னவங்க, நான் வந்து அவங்க வீட்டில் முடிஞ்சால் ஒரு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஒரு 1 hour மட்டும் டைமிங். நான் சாப்பிட்றதுக்கோ எனக்கு எங்கே போனாலும் எனக்கு இன்னொரு பயம், போனால் நல்லா தடபுடலாக விருந்து போட்டுருவீங்களோ அப்படின்னு. சொல்லாமல் கொள்ளாமல் போனாலும் சில நேரத்தில் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் டிஸப்பாயிண்ட் ஆகும், எனக்கு டிஸப்பாயிண்ட் ஆகும். அதனால தான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல ஒரே ஒரு இன்ச்சி டீ மட்டும் போதும், வேறு எதுவோ வேண்டாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்லும்போது நான் ஆழமாக கவனித்து எங்கே இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது தான் அந்த தெளிவு அவங்களுக்கு கிடைக்கிது. தெளிவான வாழ்க்கை வாழணும், அர்த்தமான வாழ்க்கை வாழணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா ஏன் மனுஷனாக நம்ம பிறக்கணும்? இந்த ரெண்டும் இல்லைன்னா மனித பிறவியே வேஸ்ட்டு. கடவுள் கொடுத்ததை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிற. கடவுள் உடனே கோவப்படுறாரு. நான் நல்ல ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்தேன், நீ இந்த பூமியில் சரியாக பயன்படுத்திக்கல, அதனால் நீ செடியாக போ, மரமாக போ, இல்லை புழுவாக போ, இல்லை பறவையாக போ. உனக்கு எதுக்கு 6 அறிவு படைச்ச மனுஷன் மாதிரி நீ ப்ரூஃப் பண்ணல. மறுபடியும் அது மாதிரி பிறந்து மறுபடியும் மனுஷனா அவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அடுத்த 2-3 லைன் அது எனக்கு செட் ஆகாது. குருடாய் கூனாய் அதெல்லாம் இல்லை. எல்லா மனுஷனும் இங்கே திறமைசாலி தான். நான் அவையாருக்கு எனக்கு அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. அப்போ அவங்களாம் வந்து ஏன் அவங்கள நம்ம எந்த இடத்துல கம்பேர் பண்ணவே கூடாது, அவங்கள கீழே இறக்கவும் கூடாது. பட் யார் வந்து குருடரா செவிடரா இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அறிவு ஒளிஞ்சிருக்குது. அது புரியுது அவங்களுக்கு? அவங்களுக்கு இந்த சமுதாயம் தட்டி கொடுக்கல. தட்டி கொடுத்தா வச்சுக்கோங்க, கெட்டிக்கார பிள்ளைங்களாக இருப்பாங்க. அது சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஒருவேளை நான் போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் எப்படி பிறந்திருப்பேன்னு தெரியல. பட் பெரிய டேலண்ட் அங்கே இருக்குது. யார் ஊனமுற்றவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு டேலண்ட் ஒழிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஏன் மனசு குத்துதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய மனுஷர்கள் பண்ணக்கூடிய வேலைகளால் தான் மனம் குத்தி போய் கிடக்குது. அவ்வளோதான், அறிவு வேலை செய்யலை. நான் ஒன்று சொல்லுவேன், ஒருவேளை நான் அப்படி இருந்தா எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட டார்கெட்டில் ஏன்னா கடவுள் எக்ஸ்ட்ரா அறிவை கொடுத்துருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன். இதை வந்து உங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்றதுக்காக நான் வரல. உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன். படித்தது நோக்கம் எப்படியா இருக்கலாம், ஆனால் படிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கணும். அதுதான் வாழ்க்கையில். ஒன்றும் இல்லைங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சில ஜாதி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது நான் வெறுக்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் ஜாதிங்களுக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் ஜாதியில் இருந்தாங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்தால் போதுன்னு ஏன் ஆஃபர் கொடுக்குறாங்க? அப்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சொசைட்டியால் அவங்க பாதித்து அடைஞ்சிருக்கலாம், இல்லை வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்காக
நீ 60 மார்க் வாங்கினா தான் பாஸு, நீ 40 மார்க் வாங்கினா தான் பாஸுன்னு கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போது கவர்மெண்ட்டு நடத்துறது ஒரு மனுஷன். ஓகே, நம்ம முதல்வராக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு மனுஷன். பட் மனுஷனுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா படைச்ச கடவுள் எந்த அளவுக்கு யோசிப்பார்? இதெல்லாம் லாஜிக் கரெக்டாக இருக்கா? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அதுதான் சொல்கிறேன், யாரையும் துச்சமாக நினைக்காத, நீ துச்சமாக போயிடுவ. யாரை என்ன நினைக்கிறியோ, யாரை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறியோ, அடுத்த பிறவி உனக்கு அதுதான். அவங்களுக்காக நீ போராடுற மாதிரி தான் உன் வாழ்க்கை இருக்கும். அதனால் அடுத்தடுத்த பிறவிகளை நம்ம நிறைய நல்லதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கே சரித்திரம் படைக்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. உங்கள் நேரத்தை நான் அதிகமாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சொன்னதை கரெக்டாக செய்யுங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.